பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ், பியூட்டிஃபுல். என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊறுது? ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சாரி பாஸ். வாட் இஸ் திஸ் பாஸ்? திஸ் இஸ் பைனாகுலர். அப்படினா லாங்ல இருக்கிறத கிட்டக்க காட்டும், சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். அப்ப பெருசா இருக்கிறத மலை மாதிரி காட்டுமா? டேய் இந்த லொள்ளு தான வேண்டாங்கிறது. சித்தப்போ என்ன சித்தப்போ, மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் அவர்தாமா பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்கு வர்றான். அட கொஞ்சம் சும்மா இருங்கடா நீங்க. டேய் நாலு கேடா. அவன் வரவன்னு பாறா. டேய் அவன் என்ன ஏவுகணைய அங்க இருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாறா. ஏன் கண்ணு தெரியாதா? லாங்ல இப்படி தான் பார்க்கணும். பாரு. வந்துட்டாரே. சித்தப்பா அவரை கூப்பிடுங்க. நீ முதல்ல போய் குதிமா. நான் வரேன். டேய் பண்ணி எங்கடா போற நீ? நான் காப்பாத்த போறேன். டேய் நீ வாடா, நீ காப்பாத்துறது. டேய் குளிக்கவே இல்ல, அதுக்குள்ள என்ன அழுக்கு தேய்க்கிற? அது இல்ல பாஸ், மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு. சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு, ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிற இடம் நடக்கும். அப்படின்னா புரியல? புரியலையே. அடே கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய் இந்தியாவுல இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல, படுவான் நீ கேட்டுட்ட. அது எப்படி ஆளுங்க? அழியுங்கிறேன். ஆழியாங்க வேற என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமுடா. டேய் நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. வாடா மாமா. கண்டுபிடிச்சு பாருங்க மாமா. டேய் நீ எதுக்கு அழுகுற? நீ என்னமா ஆத்துக்குள்ள குளிச்சு உன் வாயிலையும் மூக்குலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன், நான் எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. சித்தப்போ என்ன சித்தப்போ இது? எது இதா? இது வயிறு. ஐயோ அது இல்ல. பின்ன இது மூக்குங்கறியா? சும்மா இருக்கீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு, வயிற்று தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு. அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு. இப்ப இப்படி ஆயி போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்னமோ கொண்டைய மண்டைய வச்சு தெரிஞ்சத பார்த்தா அரபிக்கடலையே நீந்துவான்னு நினைச்சேன். அம்பராமலை ஆத்தண்டிக்கே இந்த அமுக்க வச்சுட்டான். பாஸ் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். டேய் என்ன என்னதான் நினைச்சிருக்க நீ? சித்தப்போ மாமாக்கு ஆபத்து இல்லையே? மாமாவுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல, அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. முடிச்சுட்டான். மாமா எந்திரி மாமா. முடிச்சிட்டியா? நல்லபடியா போய். ஐயோ தண்ணியில குதிக்கிற ஐடியாவை இவங்க தான் கொடுத்தாங்க. நீ முடிக்கிற முடிய பார்த்தா நான் தான் ஐடியா கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். நான் ஐடியா கொடுக்கல, இந்த வெள்ளையும் தான் கொடுத்தான். பாஸ் அம்மா போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிட்டு வரும் பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். நோ நோ நோ. அப்படியே மூஞ்சி கட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தேடு, வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தேடு இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா. நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னோன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவோட சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாலையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா விஷயத்த சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ் டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அண்ணன் என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம். தேங்க்ஸ் ஓனர். அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியோ சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டேய் ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பர் ஐடியா. ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்ப உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணிக்கு ஆபத்து வருது. ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்னையா மிரட்டி கேக்குற? ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய் கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்ணி இறக்குறியா? ஐயோ அம்மா என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. போங்கடா. இன்று முதல்
டேய் முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாதே. ஏய் அதான்டா யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. வாங்கம்மா வளையல் போடுறேன், வலிக்காம வழுக்காம மெதுவா போடுறேன் வாங்க. ஏண்டா குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வளையல் போட விடாம பண்ணிட்டியாடா. நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க, அவராவது போடட்டுமே, உங்களுக்கே அவ்வளவு போறாம. ஏண்டி அந்த எருமை வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போட வேண்டி, சத்தியமா போட வேண்டி. உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பஸ் வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா பொக்க 8 நாளுக்கு வளையல் போட வந்திருக்காங்க. அது கூட அவங்ககிட்ட இருக்குதா இல்லையா? அவுத்து பாரு. இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நாளைக்கு வாங்க நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. சாமி ஐயோ குறுகுறுப்புக்காரன் வந்துட்டானா? சாமி ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்துரு. அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு எடுத்துக்கடா. டேய் டிராயர்ல இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர்லடா. ஏன் சாமி சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவங்கட்டியா கேட்ட? வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி இல்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்குற. போடா போய் நிறுத்துறா. பார்வேஷ் நாய நல்ல பாட்டை பாட விட மாட்டீங்களே. இந்த பாரு மாப்பிள, அவ சந்தோஷத்துக்காகத்தான் நீ அந்த இடத்துல சம்மந்தம் பண்ண. இப்ப அந்த பொண்ணே செத்து போயிரேன்னு சொல்றான். பேசாம அவன் முடிவு மாத்திக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஊக்கு கொடுத்துட்டேன்னு உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான். மாமா இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டா அந்த பொண்ணு மங்கை யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையன் பையன் கோண மூஞ்சியும் பிடிக்கல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவ கூட்டி என் சம்மதம் இல்லாமல நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்தலாம். ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா, அந்த சொத்த மூஞ்சி கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவா. பாஸ் எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில் தான் கேட்கணுமா? போறோம். எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்னை ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல என் பேர் வெளியே தேவையில்லை. ஐயோ ஐயோ போல எடுத்துக்கிறா. என்னப்பா பந்தலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க? கல்யாண வேலையை இப்ப ஆரம்பிச்சானு போட்டிருக்கு. அங்க பாரு சோத்துக்கெல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கானுங்க. இந்த பாரு அந்த மூணு பேட் செட் எல்லாம் இருக்குது. என்னப்பா அழுகிற சத்தம் கேக்குது? சங்கு ஊதுறானுங்க. ஏங்க ஒத்தகையும் போயிட்டானா? பெரியவர் இல்லைங்க, அவரோட அம்மா தான் செத்துட்டாங்க. ஆஹா ஒத்தகையும் போகலையா? ஏன்பா நம்ம யாருகிட்ட நியாயம் சொல்லாம வந்தோமோ அந்த அம்மாவே போயிடுச்சு. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? வா போலாம். மாமா வந்துட்டோம், துக்கம் விசாரிச்சுட்டு போ. என்னப்பா ஒத்தகையும் பிச்சை எடுக்கிறான்? நம்மளும் மொழி எழுதணுமோ? எதுக்கு எட்டனா எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ மாமா இது கூட தெரியாத, நாங்களும் உங்க துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறோம் காட்டுறதுக்காக தான் கை மேல கைய வைக்கிறது. ஓ நேட்டிவிட்டியா? பாட்டி செத்ததுல நமக்கு ஒரு 40 டேஸ் கிடைச்சிருக்கு. இத வச்சு என்ன பண்ணலாம்? மாமா கொடுத்த வாக்கு மாத்த நினைச்சதுக்கே ஒரு உசுறு போச்சு. மீனா இன்னும் எத்தனை உசுறு போமோ? இது பாருங்க 40 நாள்ல மீனா மனசை மாத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஓஹோ நீ அந்த ரேஞ்சில போறியா? 40 நாள் என்ன 40 வருஷம் ஆனாலும் என் மனசை மாத்த முடியாது. இத பார்த்து தப்பு. இன்னும் எண்ணி 10 நாளுக்குள்ள என் மாமா மனசை நான் மாத்தி காட்டல, நான் மூக்கையா தேவரோட மருமக இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோ தும்பிக்கையோ அவனை மடக்கிறது ஒண்ணு சாதாரணம் இல்ல. அவன் பிடிவாதம் பண்ண மாதிரியே நீயும் பிடிவாதம் பண்ணேன்னா உன் வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். நான் சொல்ற மாதிரி கேளு. முதல்ல அவன் மூஞ்சிய பாரு, அப்புறம் அவனை கொஞ்சிப்பாரு, அப்புறம் அவனை கெஞ்சிப்பாரு. அதுவும் முடியலையா? ரேப் பண்ணிடு. என்ன இப்ப நடக்க கூட நடக்க போகுதுன்னு இந்த அழுவாச்சு அழுவுற? பயமா இருக்காத்தா? பயமா இருக்கா? விட்டா 4 போலீஸ பாதுகாப்புக்குள்ள கூப்பிடு போட்டிருக்கு. உன்னை என்ன ஜல்லிக்கட்டு மாடோட சண்டை போட சொன்னமா? சும்மா பஞ்சமேத்த மாதிரி பல பலான் இருக்கு.
போய் படுத்து பெரண்டு வருவியா? ஓடா இவன் வாயில. நீ சும்மா இருக்கா? அந்த பொண்ணு ஓரப்பாயை விரிச்சு வச்சு 1 மணி நேரமா உட்கார்ந்து இருக்குது. இத்து போறதுக்குள்ள போ. அதானே வெக்கப்பட வேண்டியவள தைரியமா உள்ள உட்கார்ந்திருக்கா. உனக்கு என்ன ஆம்பளை சிங்கம்? போ போப்பா. பத்தியா அக்கா, எல்லாரும் முதல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அடிப்பாங்க. இவன் என்ன போறதுக்கு முன்னாலேயே நோண்டி அடிக்கிறானே. அங்க போய் என்ன பண்ண போறான்? சும்மா இருடா, பிள்ளைக்கு கால்ல சுளுக்கு. கால்ல தானே சுளுக்கு. சரி சரி, பிள்ளைங்க ரெண்டு சந்தோஷமா இருக்குன்னு ஏதாவது ரெக்கார்டு போடுங்க. ஐயோ, மீனு. மலைகளிலே மலை எந்த மலை மணி நாட்டினிலே. ஐயோ, ஏப்பா பாதியில வந்துட்ட? என்ன மாமா இது இந்த நேரத்துல இந்த பாட்டை போய் போட்டுக்கிட்டு? என்ன பாட்டு போட்டான்? நம்ம விசேஷத்துக்கு போடுங்க அந்த பாட்டு தான். என்னடா பாட்டு அது? மருதமலை மாமுனிய முருகையா. அவன் முருகன் கோயில சாமியா கும்பிடுறான். என்ன நேரம் இது? நீ போவா, நான் போடுறேன். டேய், பாலும் பழம் போடு. அந்த ரெக்கார்டு மட்டும் இல்லையே. சரி, மைக் எடுத்து பாடிடுவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கை